நீங்க எந்த விஷயம் வேணா பண்ணுங்க. ஆனா அந்த விஷயத்த பண்ணும்போது இது இல்லைன்னா இன்னொன்னு, இது வந்து நடக்கலைன்னா இன்னொன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் பிளான் பண்ணாதீங்க. பிசினஸா இருந்தாலும் நீங்க ஒரு தொழில் பண்ணாலுமே ஒரு ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது அந்த ப்ராசஸ்க்கு மட்டுமே உங்களோட எஃபோர்ட் ஃபுல்லா போட்டு பண்ணினா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் பக்கா வரும். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வைங்க. அப்படி வைக்கிற ஒரு ஆப்ஷனுக்கு உங்களோட எஃபோர்ட் 100% போடுங்க, ரிசல்ட்டுமே 100% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, அதாவது இது இல்லைன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஆப்ஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்டை போட முடியும். இது நான் எதனால இப்போ சொல்றேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து எங்க அண்ணா வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு டெய்லியுமே. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி போல வந்து லீவ் விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆளா இருந்து செஞ்சேன். இதுக்கான காரணம் என்னன்னா, ஆப்ஷன் பி அப்படின்ற மாதிரி எங்க அண்ணா வந்து என் கூட ஹெல்ப் பண்ணதுனால நான் வந்து நார்மலா இருந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கான ப்ரியாரிட்டி நான் கொடுத்து ஒர்க் பண்ணி பண்ணனால இன்னைக்கு என்னால் பிரியாணி பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்பவுமே ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுங்க. ஆப்ஷன்ன்றது அதிகமாக வைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ மட்டும் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும்.